டேல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல்மெண்டா மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் தி ரியலிஸ்ட் டெக்ஸ்ட். ஹெமிங்வேஸ் கேட் இன் தி ரைன் ஃப்ரம் ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிசம், டேவிட் லாட்ஜ். மேக் இட் சிம்பிள், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஹெமிங்வேஸ் வந்து கேட் இன் தி ரைன் வந்து ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஸ்டோரியை டேவிட் லாட்ஜ் வந்து ஸ்ட்ரக்சரலிசம், அதாவது ஒரு ஷார்ட் ஸ்டோரியை இல்லை ஒரு ரைட்டிங் ஒர்க்கை நம்ம எப்படி வந்து டெப்த்தாக படிக்கிறது, அதோட மேலோட்டமாக எல்லாருமே வந்து ரீட் பண்ணிடுவாங்க. அதோட டெப்த்து வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட அனலைசிஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். அப்போ தான் வந்துட்டு நான் எதோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ் பார்த்துலாம். ஜார்ஜோட வைஃப், இன்கீப்பர், கேட், மெய்ட், இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியில் இருக்காங்க. நாம் வந்து இப்போது இந்த ஷார்ட் ஸ்டோரியை பார்க்கலாம். என்ன அப்படின்னு, இந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அமெரிக்கன் கப்பிள் வந்து இட்டாலி ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட வெக்கேஷனுக்காக. அந்த டேவோட வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஹெவி ரெயினாக இருக்கனால ஜார்ஜும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து எங்கேயுமே போகாமல் அந்த ஹோட்டல்லே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரூமில் இருக்க விண்டோ வழியாக அந்த ஒய்ஃப் வந்து வெளியே பார்க்குறாங்க. அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, ஓஷன் இருக்கும், கார்டன் இருக்கும், அந்த வாரில் இறந்து போயிருப்பாங்கள்ல அவங்களோட மான்யூமெண்ட்டெல்லாம் வந்து இருக்கும். பார்க்குறக்கே அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அந்த வியூஸ் எல்லாமே. அப்படி பார்த்துட்ருக்கப்போ அவங்க ஒரு சின்ன விஷயத்த வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கார்டனில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு கீழே வந்து ஒரு கேட் உட்காந்துருக்கும். அந்த மலைக்கு ஒதுங்கி அங்கே உட்காந்துருக்கும். அதுக்கு வேறு போகிறதுக்கு எந்த இடமுமே இருக்காது. அதனால் அது வந்து அங்கே உட்காந்துட்ருக்கு. இதை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரெஸ்கியூ பண்ணி நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணுது. அந்த விஷயத்த வந்துட்டு ஜார்ஜ் கிட்டே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு கேட் இருக்குது, நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜார்ஜ் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் மலையில் போகிற, நான் வந்து போகிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபும் வந்துட்டு அவங்களோட ஹோட்டல் ரூம்லேருந்து கீழே இறங்கி வராங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு தனியாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூடலாம் போகலை. அவர் என்ன பண்ணார்னா, ஆல்ரெடி புக்கு தான் படிச்சுட்ருப்பார். அதே மாதிரி பெட்டில் படுத்துட்டு புக் ரீட் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவங்க ஒய்ஃப் வந்து மேலேருந்து இறங்கி போய் அந்த கேட் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக கீழே இறங்கிட்டாங்க. அப்படி போகிறப்ப அந்த ஹோட்டலோட இன்கீப்பர் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து பார்க்குறாங்க. அந்த இன்கீப்பரும் என்ன பண்ணுவார்னா, அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்ருப்பார். இவங்க வரதை பார்த்ததுனையும் வந்துட்டு எந்திரிச்சு நின்று ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துப்பார். இவங்களும் வந்துட்டு அங்கேருந்து இறங்கி போகிறப்போ பதட்டமாக போகிறத பார்த்துட்டு அந்த இன்கீப்பர் வந்து கேட்பாங்க, என்னாச்சு, ஏதாவது பொருளை வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க இல்லை, நான் எதையும் தொலைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஹோட்டல் ரூமோட வாசல் முன்னாடி. ஏன்னா அங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இவங்க வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறத பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஹோட்டல் மெய்டு இருப்பாங்களா, அந்த மெய்ட் கிட்ட வந்துட்டு இன்கீப்பர் கொடையை கொடுத்து இதை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க வெளியே போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் மழை வரங்காட்டி தான் இங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அம்பர்லாவை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மெய்டும் வந்து அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களுக்கு மேலே வந்து கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போது ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து போய் அந்த கேட்டை வந்து ரெஸ்கியூ பண்ணுறக்கு அந்த கார்டனுக்கு வந்து போகிறாங்க. அந்த கார்டனில் போய் பார்த்தா அங்கே அந்த கேட் வந்து இருக்காது. அந்த டேபிள் கடையிலையும் அந்த கேட் இருக்காது. அந்த கார்டனில் தேடி பார்க்குறப்போ எங்கேயுமே வந்து அவங்களுக்கு அந்த கேட்டை ஃபைன் பண்ணவே வந்து முடியாது. அதனால ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட வந்துட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அப்படி போகிறப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாட் வருது. அது என்ன அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அட்டென்ஷன் அண்ட் கேரிங் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட இல்லை, ஆனால் இந்த இன்கீப்பர் வந்து என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, கேரிங்காக அண்ட் அட்டென்ஷன் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து அவங்க ஏங்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கு திரும்பி வந்ததுன்னு ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, கேட் வந்து எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அந்த கேட்டை வந்து ஃபைன் பண்ண முடியல, அது எங்கேயோ போச்சு, காணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜார்ஜ் கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்களோட டிசையர்ஸ் பற்றி. அவங்க வந்துட்டு ஒரு மிரர் முன்னாடி உட்காந்துட்டு அவங்களோட தலையை கோதிக்கிட்டே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஜார்ஜும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேட்டுட்ருப்பாங்க. போக போக அந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் போயிட்டு கவனிக்கவே வந்து மாட்டார். பட் இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களோட டிசையர்ஸ் என்ன அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கேட் வந்து வேணும், அந்த கேட்டை வந்து நான் மடியில் வச்சு அதுக்கு வந்து தடவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு ஷார்ட் ஹேர் தான், எனக்கு வந்து லாங் ஹேர் வந்து எனக்கு வேணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மூணாவது வந்து புது ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு நிறையா வேணும், நியூ கிளாத்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு டேபிள் வந்து என்னோடய ரூமில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு டேபிளில் கேண்டில் லைட்டெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து சில்வரில் செஞ்ச பொருளெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து சாப்பிடணும், ஸ்பூனில் எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
வைஃப் வந்து அவங்களோட டிசையர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜார்ஜ் வந்து எதையுமே கவனிக்காமல் அவங்க வந்து புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஷேடப் போதும், வாயை மூடு, நீ சொன்னதெல்லாமே வந்து போதும், போய் படிக்கிறதுக்கு எனக்கு வேறு ஏதாவது புக்கோ இல்லை வேறு ஏதாவது பேப்பர்ஸோ மேகசின்ஸோ வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒய்ஃபோட ஃபீலிங்க்கு எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே இல்லாத மாதிரி தான் வந்து அங்கே இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் கூட அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எகெயின் எனக்கு இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த கேட் மட்டும் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து டோரை தட்டுற சவுண்ட் வந்து கேட்குது. இவங்களும் வந்துட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ரெயினுக்கு கொடை கொடுத்தாங்கல்ல ஒரு மெய்டு, அந்த மெய்டு வந்து கையில் கேட்டோட வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த கேட்டு வந்துட்டு கார்டனில் கிடச்சிது, இன்கீப்பர் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை வந்துட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களோட ஏக்கத்தை வந்து அந்த இன்கீப்பர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதே வந்துட்டு கேட்க ரெடியாக இல்லை, ஆனால் இந்த இன்கீப்பர் வந்துட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்துட்டு என்னோடய ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட நான் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும், லவ் அண்ட் கேர்லாம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது நடக்கவே இல்லை. என்னதான் வந்து அவங்க ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே, ஹஸ்பண்ட் அவங்க கூட இருந்தாலுமே அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப எம்ப்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு லோன்லினஸில் தான் அவங்க வந்து இருக்காங்க. ஒரு பர்சன் நம்ம கூட இருந்தாலுமே ஒரு தனிமையை உணர்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் என்னோடய ஆசையை வந்து இந்த இன்கீப்பராவது புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நீட்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி வந்து அதை நினச்சி ஹாப்பியாக இருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்தே இது வந்து கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஒரு ஹாப்பியான லைஃப்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி முடிஞ்சிருச்சு. இதை ஹெம்மிங்வேஸ் வந்து எப்படி எழுதியிருக்காங்க, அவங்களோட ரியாலிசம் ப்ளஸ் ஹெம்மிங்வேஸோட ஸ்டைல், அவங்க எந்த விதத்தில் இந்த கதையை அணுகியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சர்ஃபேஸ் ரியாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எதெல்லாம் பார்ப்போமோ, எதெல்லாம் காமனாக இருக்கோ அந்த விஷயத்தெல்லாமே வச்சு தான் இது எழுதியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு ட்ராமட்டிக்காக எதுவுமே இருக்காது. ஆர்டினரியாக நம்ம டெய்லி என்னென்னலாம் பார்க்குறோமோ அந்த விஷயம் மட்டும்தான் அதில் இருக்கும். வானத்திலிருந்து ஒருத்தங்க இறங்கி வந்தாங்க, ஒரு ஏஞ்சல் வந்துச்சு, அந்த மாதிரியான நம்ப முடியாத சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி நடக்குதோ அதுதான் வந்து இந்த கதையில் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், இது வந்து எப்படின்னா, அமெரிக்கன் கப்பிள்ஸ் வந்து இட்டாலியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு டே, ஒரு ரைனி டே, இதுதான் வந்து அந்த கதையோட செட்டிங்காக வந்து இருக்குது. இதில் வந்து நம்ப முடியாத மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஒரு காமன் பர்சனோட லைஃப் வந்து எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் ரன் ஆகுது அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சிம்பிள் ஆக்ஷன், அதாவது வந்துட்டு அந்த வைஃப் விண்டோவை ஓப்பன் பண்ணி அவங்க வந்துட்டு மேலேருந்து கார்டனை வியூ பண்ணுறாங்க. அந்த கார்டனில் வந்துட்டு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் கீழே வந்து ஒரு கேட் இருக்குது. இது வந்துட்டு நார்மலாக பார்க்குற ஒரு நடக்கிற ஒரு விஷயந்தான் அது. இந்த கேட்டை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுது, அதை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஏன் ரெஸ்கியூ பண்ணணும்னு தோணுதுன்னா, அது வந்துட்டு ரொம்ப பாவமாக உட்காந்துருக்கு மலையில் யாருமே இல்லாமல். அது வந்து ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுது. ஒரு மனுஷங்களுக்கு எப்போவுமே வந்து யாராவது பாவமாக பார்த்தா அந்த சிம்பத்தி வந்து வரும். ஸோ இது வந்துட்டு நார்மலாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் டயலாக்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து காமனாக எப்படி பேசிக்குவாங்க. நம்ம மூவிஸ்லலாம் பார்ப்போம், ரொம்ப ட்ராமட்டிக்காக வந்து பேசிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது மாதிரிலாம் இல்லாமல் நார்மல் லைஃப்பில் அவங்க வந்து எப்படி பேசிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட டயலாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ரொம்ப ரியாலிட்டிக்காக கேஷுவலாக நடக்கிற விஷயத்த தான் அதில் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு கேட் வேணும்னு சொல்லி அவங்களோட விஷஸ் எல்லாம் சொல்கிறப்போ ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, ஷட் அப், வாயை மூடு, போய் புக் எடுத்துகிட்டு வா எனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை அதோட வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அவர் புக் வந்து படிக்க ரெடி ஆயிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் டயலாக்ஸாக வந்து அதில் இருக்குது. அடுத்து வந்துட்டு அந்த ஸ்மால் டிசையர்ஸ், அந்த ஒய்ஃப் வந்து என்னெல்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட விஷஸ் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா, எனக்கு கேட் வேணும், லாங் ஹேர் வேணும், நியூ கிளாத்ஸ்லாம் வேணும், அதுக்கப்புறம் சில்வர்ஸ் வேணும், கேண்டில் லைட்டில் உட்காந்து சாப்பிடணும், இந்த மாதிரி காமனான விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஈஸியாக நடத்த முடிகிற விஷயங்களை தான் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. ரொம்ப ட்ராமாட்டிக்காக வந்துட்டு எனக்கு நான் வந்து சூரியனுக்கு போகணும், நிலாவுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. இவங்க கேட்ட விஷயத்த வந்து நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆர்டினரி எண்டிங், அதில் என்ன இருக்குன்னா, மெய்டு வந்து டோரை தட்டுறாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க கையில் கேட் இருக்குது, அதை வந்து இவங்க கிட்டே கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க.
ஓகே நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்காட்டியும் அந்த இன்கீப்பராவது நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி வச்சாங்களேன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்காக எதுவுமே பண்ணலையேன்ற ஏக்கம் வந்து அதில் இருக்குது. ஸோ இதோட வந்து அந்த எண்டிங் வந்து முடியுது. இதில் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டி அண்ட் கிளாரிட்டியை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஐஸ் பிரேக் தியரி. இது வந்து டைட்டானிக் ஷிப்பு வந்து கடலில் வந்து போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு பனிப்பாறை தெரியுது. அது ரொம்ப சின்ன பனிப்பாறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிக்காமல் வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பனிப்பாறை வந்து கீழே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு அந்த ஷிப்பவே வந்து மூழ்கடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மேலோட்டமாக பார்க்குறப்போ ஒரு சம்மரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதோடய டெப்த்தை நம்ம பார்க்குறப்போ அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்றத வந்து இது மூலியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹெமிங்வேஸோட ஸ்டைலும் அண்ட் ரியாலிசமும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து டேவிட்டோட அனலைசிஸ் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பார்க்கலாம். இப்போ டேவிட் லாஜோட சர்ஃபேஸ் லெவல் வந்து நம்ம பார்க்கலாம். சர்ஃபேஸ் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த ஷார்ட் ஸ்டோரியை நமக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக ரியாலிஸ்டிக்காக ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது அப்படின்னு தோணும். ரொம்ப ப்ளைனான ரியாலிசம், ஆர்டினரி பீப்புள், ஆர்டினரி டே, ரொம்ப மினிமலான பிளாட் அப்படின்னு வந்து நமக்கு தோணும். ஆனால் வந்து அது அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. இதில் வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்குறப்போ அதோட மீனிங் வந்து நமக்கு புரியும். அதோட பேட்டர்ன், ஸ்ட்ரக்சரலிசம், எமோஷ்னல் எம்ப்டினஸ், செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உள்ள டெப்த்தாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள்ஸ் இல்லைன்னா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எடுக்க போகிற சிம்பிள் வந்து கேட். அந்த கேட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த ஒய்ஃபை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அவங்க வந்துட்டு அந்த ஒய்ஃபை அந்த கேட்டோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அந்த கேட்டை பார்க்குறப்போ அந்த ஒய்ஃப் வந்து அவங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது, மலையில் வந்து நனைஞ்சிக்கிட்டு இருக்குது, அது ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வல்னரபிள், அந்த மலையினால் வந்து அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தேவையெல்லாம் என்னென்னா லவ் வேணும், கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸ் வேணும், அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஒய்ஃப்க்கும் இப்போ அந்த கேட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த எல்லா விஷயமுமே வந்துட்டு அந்த ஒய்ஃப்க்கும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அந்த கேட் வந்து மலையில் நனைஞ்சிட்டு தனியாக வந்து உட்காந்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஒய்ஃபும் அவங்கள வந்து மிரரில் பார்த்துட்டு தலையை கொத்திட்டு அவங்க தனியாக உட்காந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் இருந்தாலுமே தனியாக இருக்க மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜார்ஜ் வந்து அவங்கள தான் கவனிக்கவே மாட்டுறாங்க, அவங்க பேசுகிறத வந்து கேட்கவே மாட்டுறாங்க. அந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து ஒரு லோன்லினஸ் இருக்குது அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் அப்படின்றத வந்துட்டு இது மூலியமாக கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அந்த கேட்டை வந்து அவங்க ஏன் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்கள வந்து அந்த பூனையாக பார்க்குறாங்க. எனக்கு கிடைக்காத எந்த விஷயமுமே வந்து அந்த பூனைக்கும் கிடைக்கல. அட்லீஸ்ட் இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு கிடைக்காட்டியும் அந்த விஷயமெல்லாம் அந்த பூனைக்கு வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா இவங்க 2 பேத்துக்குமே ஒரே சுச்சுவேஷன் தான் இருக்குது. 2 பேருமே அஃபெக்ஷன், லவ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக தான் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. அது 2 பேத்துக்கும் ஒரே கோல் தான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அதை ரெஸ்கியூ பண்ணி அந்த பூனைக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. எட் தி எண்ட் அந்த கேட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலுமே வந்து அவங்களோட லைஃப்பில் இருக்க எமோஷ்னல் எம்ப்டினஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மெட்டீரியல் வாங்குறதுனாலையோ இல்லை வேறு ஒரு மெட்டீரியல்ஸ் திங்னால் வந்துட்டு எமோஷ்னல் நீட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதை முடிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை. அடுத்த சிம்பிள் வந்து ரைன். அந்த ரைன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சேட்னஸ், ஐசோலேஷன் அண்ட் லோன்லினஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழை வந்து அவங்களோட எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க, அதனால தான் வந்து மழை பெய்யறதா சொல்கிறாங்க. மழை பெஞ்சோ எப்படி இருக்கும், அந்த இடமே வந்து டார்க்காக இருக்கும். வெயில் அடித்தாதான் வந்துட்டு அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த இருட்டும் அந்த மழையும் வந்துட்டு அவங்களோட சேட்னஸை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட ஹோட்டல் ரூமில் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருந்தாலுமே அவங்க வந்து தனியாக இருக்க மாதிரி அந்த லோன்லினஸை வந்து ஃபீல் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இவங்க நிறைய வாட்டி அவங்க ஹஸ்பண்டோட வந்து பேச ட்ரை பண்ணாலுமே அவங்க எதையுமே கேர் பண்ணாமல் அவங்க புக்கு படிக்கிறதுலாம் வந்து ஆர்வம் அதிகமாக காட்டினாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எமோஷ்னலாக ஐசோலேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது அவங்கள அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்த சிம்பிள் வந்து ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கன்ஃபைன்மெண்ட், அப்புறம் டெம்ப்ரவரி லைஃப்பை வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோட்டல் ரூமில் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ட்ராப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் அவங்க ட்ராப்டாக இருக்காங்க, மாட்டிட்டு முழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு சிறைவாசம் இல்லை ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்து அன்ஸ்டேபிள் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஹோமை ஸ்டேபிளாகவும் ஹோட்டலை வந்து அன்ஸ்டேபிள் பிளேஸாகவும் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வைஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு பிளேஸ் வேணும், பெர்மனெண்ட்டாக எனக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ எதையுமே வந்து கேர் பண்ணாமல் இருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன் எல்லாம் வந்து எனக்கு காட்டணும், நான் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழணும் அப்படின்றத வந்து அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த சிம்பிள் வந்து இன்கீப்பர். அந்த இன்கீப்பர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா, மேல் அட்டென்ஷன் அண்ட் ரெஸ்பெக்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ரூம்லேருந்து இறங்கி வர்றப்போ அவங்க எந்திரிச்சு நின்று வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள நடத்தியிருப்பாங்க. அவங்க வந்து பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொடை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்டது அந்த கேட்டு தான். அந்த கேட்டை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சி கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க, ஆனால் வந்து என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஏக்கத்தை வந்து இதில் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒய்ஃபோட டிசையர்ஸ். அந்த டிசையர்ஸ் எல்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த பொருளெல்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட். அந்த கேட் வந்து லவ், கம்ஃபர்ட், மதர்ஹுட் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வேணும் அப்படின்றத சொல்லுது. லாங் ஹேர், அது வந்து ஃபெமினிட்டி அண்ட் ஃப்ரீடமை வந்து அவங்களுக்கு சொல்லுது. அடுத்து வந்துட்டு ஓன் சில்வர், அதுக்கப்புறம் அந்த டேபிள் வேணும் அப்படின்னு சொன்னாங்கள்ல, அது வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ கிளாத்ஸ், அது வந்து அவங்களோட பியூட்டி அண்ட் ஐடென்டிட்டியை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது. இதோட சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரலிசம் பார்க்கலாம். அது வந்துட்டு ஆப்போசிட்டாக தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்சைட் அண்ட் அவுட் சைட் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த இன்சைட் வந்து எதை சொல்லுதுன்னா, ஹோட்டல் ரூம், க்ளோஸ்டு பிளேஸ், அது வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் சைட் வந்து ஃப்ரீடம், ரைன், டிசையர்ஸ், அதுக்கப்புறம் அந்த கேட் வந்து வெளியே தான் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அந்த உமன் வந்து இன்சைட்லேருந்து அவுட் சைடுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. அதாவது க்ளோஸ்டு பிளேஸாக ரொம்ப எப்படி சொல்கிறது, அடைஞ்சிருக்க இடத்துல இருந்து ஃப்ரீடம் எனக்கு வேணும், அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு விமன், மெயில். இதை வந்து நம்ம பார்க்கலாம். மேல் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இன்டிஃப்ரென்ஸ் அண்ட் எமோஷ்னல் கோல்ட்னஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபீமேல் வந்து எது சொல்லுன்னா, லாங்கிங் ஃபார் லவ் அண்ட் லைஃப், அதுக்கப்புறம் டிசையர் அண்ட் எமோஷன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்பவுமே இன்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா அந்த விமன் வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, லவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு அந்த மெயில் வந்து எந்த ஒரு இடமும் கொடுக்காம, ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அமைதியாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க காட்டுறாங்க. இதில் டிசையர்ஸ் அண்ட் இன்டிஃபரன்ஸ், இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வைஃப் வந்து அவங்களோட டிசையர்ஸை சொல்லிகிட்டு இருக்கப்போ அவங்க கேட் வேணும், ட்ரெஸ் வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஜார்ஜ் வந்து அது கவனிக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டை கூட கொடுக்கல. அவங்க வந்து அதனால் லோன்லியாகவும் அன்ஃபுல்ஃபில்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அன்ஹாப்பியாக வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபோட விஷஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க லிசன் கூட பண்ணலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஷட் அப், வாய் மூடு, நீ போய் படிக்கிறதுக்கு புக் எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, மேல் டிட்டாச்மெண்ட் அண்ட் கோல்ட்னஸை வந்து காட்டுது. ஏன்னா வந்துட்டு எனக்கு உங்க கூட பேச எனக்கு இஷ்டம் இல்லை, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் இருக்கார். ஸோ அதனால் அந்த மேல் டிட்டாச்மெண்ட் தெரியுது, அதோட கோல்ட்னஸ் தெரியுது. என்ன ரெண்டு பேரும் ஒட்டுக்காக இருந்தாலுமே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை அப்படின்றத வந்து இது மூலியமாக நமக்கு காட்டுறாங்க. அடுத்து வந்து அனிமல் அண்ட் ஹியூமன். இது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வைஃபோட மிரராக தான் வந்து அந்த கேட்டை வந்து பார்க்குறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இவங்க ரெண்டு பேத்துக்கான கம்பேரிஷன் அந்த கேட்டோட சிம்பிள்லையே. ஸோ அதை தான் வந்து அகெயின் இந்த பாயிண்ட்டை வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மூமெண்ட் அண்ட் ஸ்டில்னஸ். வைஃப் வந்து அவங்க லைஃபோட சேஞ்ச் வேணும் அப்படின்றத வந்து நினைக்கிறாங்க. பட் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கான எந்த ஒரு ட்ரையுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட ஆசையை அந்த மெய்டாவது வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்தாங்க இன்கீப்பர் மூலியமாக அப்படின்றத வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதை நினச்சா ஆறுதல் நினச்சிக்கிறாங்க. இதில் ஸ்டில்னஸ் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, ட்ராப்டாக இருக்க மாதிரி மாட்டிட்டு முழிக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து குறிக்குது. மொமெண்ட் வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்ற அந்த ஃபீலிங்கை வந்து அது குறிக்குது. ஸ்டில்னஸ் வந்து ட்ராப்டை குறிக்குது, மொமெண்டம் வந்து எஸ்கேப்பை வந்து குறிக்குது. இது வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு நரேட்டிவ் டெக்னிக், அதை வந்து நம்ம பார்க்கலாம். நரேட்டிவ் டெக்னிக் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப மினிமலிஸ்டான டயலாகாக வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவே வந்து அவங்களுக்குள்ளே இருக்க எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து ஆடியன்ஸ்க்கு, ரீடர்ஸ்க்கு வந்து புரிய வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல்
அதில் வந்துட்டு படித்த உடனே நாம் அதோட மீனிங் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்துட்டு அதோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து இருக்கும் அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரியலில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரியாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ரீடர்ஸ் தான் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரியாலிஸ்டிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய சிம்பிள்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய லேயர் டெக்ஸ்ட் வந்து அதில் இருக்கும். இதெல்லாத்தையுமே வந்து நாம் டீகோட் பண்ணினாதான் வந்துட்டு அதோட மீனிங்ஸ் எல்லாம் தெரியும். மேலோட்டமாக படித்தோன்னா அவங்களோட கதை வந்துட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நமக்கு தெளிவாக தெரியாது. இதுதான் வந்து நரேட்டிவ் டெக்னிக். ஆக்சுவலி இன்னொரு டாபிக் கூட இருக்குது, மினிமலிசம் ப்ளஸ் சைலன்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே டாப்பிக்காக இருக்கும். ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டி நான் வந்துட்டு எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதான் மினிமலிசம்னா ரொம்ப சிம்பிளான டைலாக்ஸாக இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இருக்காது. நார்மல் பீப்புள்ஸ் வந்து எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். நார்மல் டே வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரமெட்டிக்காக எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிம்பிள் அண்ட் கிளாரிட்டியாக இருக்கும். அதுதான் வந்து மினிமலிசம். சைலன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஐஸ்பிரக் தியரி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு அந்த ஜார்ஜோட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து மினிமலிசம் ப்ளஸ் சைலன்ஸ். அடுத்து வந்துட்டு அவங்களோட கன்க்ளூஷன் எப்படி முடிக்கிறாங்கன்னா, இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்க்குறக்கு நார்மலாக சிம்பிளாக இருக்க மாதிரி தான் வந்து தெரியும், ஆனால் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்துட்டு அதோட ஹிடன் டெப்த் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளான ஸ்டோரிக்குள்ளே இவ்வளோ மீனிங் இருக்குமா அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.